ஆ, என்னது இது? இவன் நம்ம பெட்ரூம்ல படுத்திருக்கா? ஐயோ, இது நம்ம பெட்ரூமே இல்ல. இவளோட பெட்ரூம்ல நைட் வந்து படுத்துட்டோமா? ஐயோ, ராட்சஸ் எந்திரிக்குள்ள இங்கிருந்து போயிடணும். இல்ல நான் செத்தேன். ஆமா கையே. எவ்வளோ அழகா இருக்கா. தூங்கும்போது கூட அழகா இருக்கடி. ம், சரி, தூங்கிட்டு தானே இருக்கா. எந்திரிச்சா லபோதிபோன்னு கத்துவா. இவ்வளோ பக்கத்தில் இருந்து ரசிக்க முடியுமா? வந்தது வந்துட்டோம், கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு தான் போவோமே. ம், அதெல்லாம் சரி. நான் நைட்டு போதையில் இருந்தேனா இல்லை இவளா? என்ன, நான் வந்து பக்கத்தில் படுத்துற கூட தெரியாமல் இப்படி தூங்கிட்டு இருக்கா. யார் போதையில் இருக்குது? கன்ஃபியூஸாக இருக்கே. இவளும் 2 பாட்டில் இறக்கிட்டு படுத்திருப்பாளோ? அடா அடா, என்ன கண்கொள்ளா காட்சி. இதுவே முழிச்சிருந்தானா அவன் மூஞ்சியை பார்க்கவே ஒமட்டிட்டு வருது. இங்க பாரு, எவ்வளோ சாந்தமா அமைதியா தூங்கிட்டு இருக்கா. ஐ லவ் யூ டி செல்லக்குட்டி. ஐயோ, முழிச்சிட்டாளா? நம்மளை பார்த்தா அவ்வளோதான். சரி போகலாம். இவன் என் கை மேலே படுத்திருக்கா, எப்படி போகிறது? ஏய் தள்ளடி. என்ன இவ இப்படி படுத்துட்டு இருக்கா? நான் எப்படி இப்போ என் கையை எடுக்கிறது? கள்ளி வேணும் கூட படுத்திருப்பா, தெரிஞ்சுட்டே தான் தூங்கியிருப்பா. ஆனால் என்னை பார்த்தது மட்டும் எப்படிரா வந்தா அப்படி இப்படின்னு கத்துவா. நான் பக்கத்தில் படுத்துக்கிறது தெரியாமையா இருப்பா? ஏய் கையை விடுறே. ஏய், என் கை என்ன உனக்கு என்ன தலகாணியா? கையை விடுறே. ஐயப்பா, ஒரு வழியாக எடுத்தாச்சு. காலையிலே இவ்வளோ அழகா இருக்காளே. என் மூடு எங்கெங்கெல்லாம் போகுது. நோடா கார்த்திக். நெஞ்சம் துடிக்கும், உள்ளுக்குள் கடிக்கும், போல அனக்க பொறுமை இல்லை. பெண்ணொன்று புதுமை, கண்ணாடி பருமை, கையாள தெரிந்தால் கவலை இல்லை. காத்தல் முறிக்கெட்டு சட்டம் இல்லை, ஒரு சாஸ்திரம் இல்லை, ரன் எடுப்பது தான் வேலை. ஐயோ, கார்த்திக், ஏய் டேய் இங்க என்ன பண்ற? கத்தாதடி. ஏண்டி கத்துற? கத்துறணும், முத எந்திரோ. டேய் முத கையடுறா. சக்தி. கையடுறா புருக்கி. ஏப்பா. ம் ம் ம். என்னதெல்லாம்? இது வரேன். கார்த்திக், ஏண்டி கத்துற? பக்கத்துல தானே இருக்கேன். யாராவது வந்துட போறாங்க. ஆமா நீ ரொம்ப பயந்தவ, எனக்கு தெரியாது. டேய் உனக்கு என்ன வேலை? நீ எப்படி என் பெட்ரூம்க்கு வந்த? யாருக்கு தெரியும், போதையில் உன் பெட்ரூமில் வந்து படுத்திருக்கேன். பத்தியா, எந்த அளவுக்கு உன் மேலே லவ் வச்சிருந்தா கரெக்டாக உன் பெட்ரூமில் வந்து படுத்திருப்பேன்னு. என் பெட்ரூமே எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் உன் பெட்ரூமை கரெக்டாக ஞாபகம் வச்சு வந்து படுத்திருக்கேன். பத்தியா? எது? குடிகாரா குடிகாரா, நானோட உனக்கு கிடைச்சேன். ஏன்டா இப்படி நீ காலைல டென்ஷன் ஏத்துற? டேய் எது குடிகாரனா? ஏய், என்னடி இப்படி அசிங்கப்படுத்திட்ட? கார்த்திக், என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. முத இன்ச்சு வெளில போ. ஹே, உனக்கு பயமே இல்லையா? உன் கூட நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருப்பேன்னு உனக்கு பயமே இல்லையா? ம், நான் ஏன் பயப்படணும்? எனக்கு தெரியுமே. நான் என்ன உனமான போதையில் இருந்தேன்? நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். நீ என்ன பண்ணாலும் எனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. அப்புறம் என்ன, முத வெளில போட. எது? அது சரி. ஓ, மேடம் தூக்கத்தில் இருந்தனால எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? அப்போ தெரிஞ்சுதான் என் கை மேலே படுத்துட்டு இருந்தியா? என்னது, உன் கை மேலையா? சீப்பா, நான் உன் கை மேலே படுக்க போறேன். ஏதாவது உளராத, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. முத எந்திரிச்சு வெளியில போ. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க கார்த்திக். எப்படி எப்படி நீ என் கை மேலே படுக்கல? எப்பா, முடியலடி, கை வலிக்குதுடி பயங்கரமா. எவ்வளோ நேரம் தாண்டி இப்படி படுத்துட்டு இருந்த? உன்கிட்ட இருந்து என் கையை நான் எடுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன். ஏய், என்னடி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் சொல்ற. என்ன? நீ தூங்கும்போது செம்ம அழகா இருந்த. நல்ல வேலை முழிச்சுட்ட. என்கிட்ட இருந்தும் தப்பிச்சுட்ட. ஒரு 2 செகண்ட் லேட்டாக எழுதுன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதான் காலையிலேயே காஃபிக்கு பதிலாக
ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பேன். போடா பொறுக்கி, முதல் ரூம்லேருந்து வெளில போடா. ஹலோ. கார்த்திக், வெளியில் போன்னு சொன்னேன். சரி ஓகே, அப்போது என்னை பார்த்து சொல்லு, நான் போகிறேன். அதெல்லாம் முடியாது. நான் ஏன் எப்படி சொல்லணும்? நான் எங்கனாலும் பார்த்து சொல்லுவேன். நீ வந்து ரூம் விட்டு வெளில போறியா இல்லையா? ஹே சக்தி, ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ. சிரிச்சுட்டே சொல்கிற மாதிரி இருக்கு. ம். சீ போடா. ஹே சக்தி. விளையாடாதீங்க கார்த்திக், யாராவது வந்துட போகிறாங்க. வெளியில் போங்க. சரி ஓகே, வெளியில் போனால் யாராவது வெளில இருக்க போகிறாங்க. போய் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறமா போகிறேன். டேய், ஏன்டா நீ படுத்துற? இதெல்லாம் எனக்கு தேவையாடா? ஒரு நிமிஷம் இரு, வரேன். சக்தி, ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. சரி ஓகே. யாரா இருப்பாரு? ம், யாரு? ஐயோ, நைட்லேருந்து தூங்கவே இல்லை, தலை வேற பயங்கரமாக வலிக்குதே. சந்தியா. குட் மார்னிங் அச்சோ. லெமன் ஜூஸ் அத்தை கொடுத்து விட்டாங்க, கொடுக்க சொல்லி. ஆ, லெமன் ஜூஸா? ஆமாம், ஒரு ரூம் போனேன், நீ அங்கே இல்லை. அப்புறம் இவங்களுக்கு தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க, அதான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். நீயும் இங்கே தானே இருக்க, இந்த எடுத்துக்கோ. எனக்கு வேலை இருக்குது. இன்றைக்கி நேஹாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அதனால் அங்கே கண்மணி வீட்டிலேருந்து எல்லோரும் இங்கே வராங்களாம். அதனால் சீக்கிரம் கிளம்ப சொன்னாங்க. உன்னையும் தான், சீக்கிரம் கிளம்புங்க, லேட் ஆக்காமல். இந்த ஜூஸ் எடுத்துக்கோ. யார் கொடுத்தா? பெரிய பொண்ணு சித்தியா? ஆமாம், பயப்படாத, யாருக்கெல்லாம் தெரியாது. அம்மாவும் பெரியம்மாவும் சாமி ரூமில் இருந்தாங்க, நான் அத்தை போட்டு கொடுத்தாங்க, நான் எடுத்துகிட்டு வந்தேன். யாருக்கும் தெரியாது. நிஜமாவே யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாதாச்சோ, இவ்வளோ பயம் இருக்கவங்க எதுக்கு இந்த வெள்ளம் பண்ணுறீங்க? ஹே, அப்புறம் அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்களா? இல்லை இல்லை, ஏதோ பெரிய பொண்ணு அத்தேட்ட கோபி மாமா சொல்லிகிட்டு இருந்தார். மத்தியானம் தான் கிளம்புறாங்களாம், ஒர்க் முடிக்க லேட் ஆகிடுச்சான், மத்தியானம் தான் கிளம்புறேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆமாம், எங்கே இவங்களை காணோம்? பாத்ரூம்லேருந்து சவுண்டு வருது. இவங்க வரும்போது நம்ம அச்சுக்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். அச்சு, ம், சொல்லு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அவங்க வந்தோடனே இதை கொடுத்துட்றீங்களா? ம் ம் ஓகே, நீ அங்கே டேபிளில் வச்சிரு. ஆமாம், கண்மணி வீட்டிலேருந்து வராங்க, எல்லோரும் வராங்களா? ம், ஆமாம் ஆமாம், அதான் எல்லாம் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க, எல்லோரும் வராங்கன்னு தான் சொன்னாங்க. சரி அச்சோ, நாங்கள் வச்சுட்டு போகிறேன், அவங்க வந்தோடனே கொடுத்துருங்க. ம் ஓகே. எழுந்துட்டியா? ஆ ஆமாண்டா. என்னடா யாரோ வந்த மாதிரி இருந்தது? என்ன சார், என்னாச்சு? டல்லாக இருக்க மாதிரி இருக்கு. ம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, தலை வலிக்குது. கையில் என்னடா, ஜூஸா? ம் ஆமாண்டா, தோ உனக்கு அங்கே இருக்கு பாரு, எடுத்துக்கோ. சந்தியா இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான், பெரிய பொண்ணு சித்தி கொடுத்தாங்கன்னு. லெமன் சால்ட். எது, சந்தியா வந்தாளா? ம் ஆமாண்டா, தோ இப்போ தான் போனான், நீ பார்க்கலையோ? அதான் அவளுக்கு வேலை இருக்குன்னு போயிட்டாடா. இன்னைக்கு ஏதோ நேஹாவுக்கு ஃபங்க்ஷன் இருக்கான், கண்மணி வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்களாம், அதனால ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு கிளம்ப போகிறேன்னு போயிட்டாடா. ஜூஸ் எடுத்துக்கோ. சரி, ஏன் டல்லாக இருக்க? ம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய், இப்போ சொல்ல போறியா இல்லையா? ம், அதான் நைட் நடந்ததை நினச்சேன். நைட்டா? நைட் நிறைய நடந்தது, எது நினச்சி சார் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? சும்மா இருடா, எதுக்குத்தாலும் உனக்கு கோவம் ரொம்ப அதிகமாக வருது ஜீவி. வர வர கோவத்தை தயவு செய்து கட்டுப்படுத்துடா. ஆனால் தாங்கள் சொல்ல வருவது? ஜீவி, அந்த டிஎஸ்பி யாருன்னு தெரியுமா? டேய், அவனை பற்றி இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா? காலையில் தேவையெல்லாம் பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, காலங்காத்தாலே டென்ஷன் ஏற்றாதடா. இப்போ தானே சொன்னேன், கோவம் வர வர உனக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, தயவு செய்து கம்மி பண்ணுன்னு. அப்புறம் என்ன? என்னடா, போலீஸ்காரனை பார்த்து பயப்படுறியா? அவன் யாராக வேணாலும் இருக்கட்டும், என் ஃப்ரெண்டுங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா கொன்னுடுவானுங்களே, உனக்கு அது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் மேலே கையை வைக்கிறான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? என்னடா பேசிட்டு இருக்க? ஜீவி,
சொல்கிறத ஒரு நிமிஷம் அமைதியாக கேள்றா. எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது? ம், நம்ம மேலே தப்பு இருந்ததில்ல, அப்புறம் என்ன? அந்த ஆள் டியூட்டியில் இருக்கான், நம்மளை அப்படி பார்த்ததும் டென்ஷன் ஆகிட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசாடி கிளம்பி போடாமல் அந்த ஆள்கிட்ட என்ன வச்சுக்கிட்டீங்க? டேய் என்னடாச்சு உனக்கு? அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஜெய்ய இடிச்செடியில் அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் அவங்க அம்மாவுக்கு பதில் சொல்கிறது? நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அதான் ஒன்றும் ஆகலைல, நம்ம பக்கம் மிஸ்டேக் இருக்குல்ல. நம்ம அமைதியாக போனாலும் ஒன்றும் தப்பு இல்லையே. என்னடா புரியுதா இல்லையா உனக்கு? அதெல்லாம் சரி, நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? யார் அவன்? ம், கண்மணியோட அண்ணன். இது கண்மணியோட அண்ணனா? என்னடா சொல்ற? வயலட் கலர் ஹேர் ஆண்டி அவங்க பையனா? ஆமாண்டா, அவங்க பையன்தான். இப்போ தெரியுதா? அவங்களுக்கு பையன் இருக்கான். கண்மணி அண்ணனா? என்னடா இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் இல்லவே இல்லையே. அவன் இங்கேயே இல்லைடா, வெளியூரில் தான் போஸ்டிங். அதனால அவன் வெளியிலே தங்கியிருக்கான். எப்பயாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரினா தான் வருவான். இப்போ நேஹாக் ஃபங்க்ஷனில் அதனால வந்திருப்பான்னு நினைக்கிறேன். டேய், இப்போ தெரியாத ப்ராப்ளமோட சீரியஸ்னஸ் என்னென்னு புரியுதா உனக்கு? ஜெய் மாட்டிருக்கான்டா. நம்ம எல்லாம் அவனை அவங்க ஃபேமிலியோட சேர்த்து வைக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணிட்டு இருந்தா தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையாக இருக்குடா. அதை நினச்சி தான்டா கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. காட், என்னடா இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? டேய், எங்கடா சொல்ல விட்ட? நீ தான் வானத்துக்கு மும்மையும் குதிச்சியே. டேய், கோவம் வர வேண்டியதான்டா. இவ்வளவா? உனக்கு கோவம் வந்தா எது நல்லது எது கெட்டதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லா விஷயத்தையும் உன் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிற. அதை தான்டா சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் இங்கே வராங்களாம். கண்டிப்பாக அவனும் வருவான்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது. இப்போ அவன் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரிலடா. அதுதான் நினச்ச ஒரு மாதிரி இருக்கு. ம், அப்படியா? நைட் நான் ரொம்ப பேசிட்டனோ? ரொம்ப கோவப்பட்டேனாடா? இல்லையே, ரொம்ப ஜாலியாக கூலாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணேன். ஏன்டா நீ வேற? சாரிடா, எனக்கு ஜெய் மேலே கை வச்சோன்னே ஒரு மாதிரி சுருன்னு தலைக்கு ஏறிடுச்சு. அதனால தான். அதுவும் இல்லாமல் அந்த ஆள் தேவையில்லாமல் இதெல்லாம் ப்ளூ ஸ்டாக் விட்டான்டா. அதனால தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல தெரியுமா உனக்கு? நீ அதுக்கப்புறமா தான் அங்கே வந்த. என்னடா புரியுதா உனக்கு என்ன சொல்கிறேன்னு? ம், புரியுது. எனக்கும் தான்டா அவன் ஜெய் மேலே கை வச்சிருக்கும் போது கோவம் வந்தது. நானும் உன்ன மணி கற்றுருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நல்ல வேலை அவனா என்னை அர்ஜுன் கூப்பிட்டு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டான். இல்லைன்னா நானும் அந்த இடத்துல உன்ன மாதிரி தான் ஏதாவது கோவப்பட்டு இருந்திருப்பேன். ஏதோ ஜெய் நல்ல நேரம் இதோடையாவது போச்சு. சரி விடு, பார்க்கலாம். சரி, நான் எழுந்ததுலேருந்து யாருமே போய் பார்க்கல. என்னை தேடுவாங்க பாட்டியெல்லாம். நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீ என்ன குளிச்சிட்டியா இல்லையா? இன்னும் இல்லைடா, இப்போ தான் இருந்தேன். சரி ஓகேடா, நீ போய் உன் வேலையை பாரு. நான் அம்மா கால் பண்ணிட்டு வரேன். ஜிபி, அப்புறம் ஒரு விஷயம் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குடா. உன்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு வேற இருக்கு. இருந்தாலும் இதுதான் என் தலைவலிக்கு காரணமே. யாரா அவரு? உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு போய் பாரு போ. ஃபஸ்ட்டு ஜூஸை குடிச்சு முடி. ஜிவி, என்னடா லெமன் ஜூஸ் நல்லா இல்லையா? நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலை. அது தேவையில்லாத தலைவலி. அதை பற்றி பேசி என்ன பண்ண போகிறேன்? உனக்கு இருக்க வேலைக்கு இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமா? போ, உன்னை தேடிட்டு இருப்பாங்க. டேய் சொல்லுடா. எனக்கு வேற நைட்லேருந்து தூங்கவே இல்லை. இதே ஞாபகமாகவே இருக்கு. யாருன்னு சொல்லுடா. இத்தனை நாள் ஏன் தூக்கத்தான் கெடுத்துட்டு இருந்தாலும் இப்போ உன் தூக்கத்தை கெடுக்க ஆரம்பிச்சிட்டாரா? என்ன கொடுமை சார். சரி சொல்லு, யாரு? கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுமா? வேணான்னா கேட்குறியாடா? இன்னைக்கு காலையில் நான் எழுந்த நேரமே சரியில்லை போல. தேவையில்லாத கேள்வி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்க. எப்போ கோவம் வரப்போகுதுன்னு மட்டும்தான் தெரியல. புரியுதா உனக்கு? நீ கோவப்பட்டாலுமே சரி, எனக்கு கண்டிப்பா தெரியணும். யாருன்னு சொல்லுடா. ம், அம்மாவோட தம்பி. டேய், எது? மம்மியோட தம்பியா? மம்மி சொல்லுவாங்களே, அவரோட இவரு? அவரா? ஆமாண்டா, அந்த ஆள் தான். நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை பார்க்கும் போதே. அதனால தான் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாடா கார்த்திகை நம்ம கிளம்பலான்னு சொன்னேன். கடைசி தேவையில்லாமல் அந்த போலீஸ்காரன் வந்து
அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன்டா. நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடலாமான்னு நினச்சேன். நீ ஏதாவது மனசு கஷ்டப்படுவேன் இங்கே கிளம்பி வந்தேன். எனக்கு நேற்று பயங்கர மூட் அப்செட். அந்த ஆள் பார்த்தோன்னே அப்படியே பத்திட்டு வந்துச்சுடா. இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தேன் கண்டிப்பாங்க வேறு ஏதாவது பிரச்சனை போயிருக்கும். நீ கிளம்பி வந்துட்ட போதுமா? தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த டாபிக் இதோட விட்டுறச்சும் மறுபடியும் பேசாதடா. உனக்கு கெஞ்சி கேட்குறேன். போய் வேறு வேலை இருந்தால் பாரு. டே ரிலாக்ஸ். ஏண்டா ஏன் இவ்வளோ கோவப்படுற? சரி ஓகே, இனிமேல் பேசல போதுமா? என்னடா ஏன் மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? குடி. அச்சோ, எனக்கு ஜில் வாட்டரில் வேணும்டா அது. ப்ளீஸ் கொஞ்சம் கேட்டு வாங்கி தாயே. எனக்கு இந்த லெமன் ஜூஸ் பிடிக்கவே இல்லை. எனக்கு ஜில் வாட்டரில் தான் வேணும். ப்ளீஸ் ஜா. டேய் என்னடா நான் கேட்டு எப்படி குடிச்சிட்டே இருக்கேன்? என்ன பார்க்குற? நான் கேட்டது காதில் விழுந்ததில்ல. எனக்கு ஜில் வாட்டரில் வேணும். அதுக்கேண்ட நான் குடிச்சதை வாங்கி அந்த பக்கமாக வச்ச? என்னமோ தெரிலடா, ஒரு மார்க்கமாக தான் இருக்க. உனக்கு என்ன இப்போ லெமன் ஜூஸ் வேணுமா இல்லை வேற யாராவது வேணுமா? அது அது வந்து லெமன் ஜூஸ் தான்டா. அதான் எனக்கு ஜில் வாட்டரில் கூலிங்காக வேணும். அதுதான். நீ நினைக்கிறது இப்போதைக்கு நடக்காது. அவ ஏதோ வேலை இருக்குன்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு போனான். அவள் வராளா என்னன்னு தெரில. ட்ரை பண்ணி பார்க்குறேன். லக் இருந்தால் உனக்கு, இல்லைன்னா என்ன எதுவும் சொல்லக்கூடாது. ஏய் சிச்சி, அப்படிலாம் இல்லை. நிஜமாவே எனக்கு கூலிங்காக லெமன் ஜூஸ் வேணும். அதான் கேட்டேன். ஏதாவது உளறிட்டு இருக்காத. சரி நம்பிட்டேன். நான் போயிட்டு பாட்டிகிட்ட சொல்லி யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புகிறேன். சரியா? ஓகே. இப்பயாவது லெமன் ஜூஸை கொடுறா. நான் குடிக்காம நீயும் குடிக்கூடாது. போடா போய் வெளியே பாரு. உன் போதைக்கு நான் ஊறுகாயா? டேய் இதெல்லாம் நல்லா இல்லடா. என்னையும் கையிலையும் எவ்வளோ பேசின. இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்காடா? அவ எங்க இருக்கானே தெரிலடா. என் மேல பயங்கர கோவத்தில் இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. மரியாதையை வந்து சமாதானப்படுத்தி விட்டுரு. இல்லைன்னு வச்சுக்கோ ஒன்று அவ்வளோதான். இப்போ உன் குடும்பம் என் கையிலடி தெரியும்ல. அப்புறம் நான் ஏதாவது அவள்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். இரு ஒரு நிமிஷம் இரு. நீ என்னடா நானும் அவ்வளோ லவர்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்க? டேய் உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என் நெத்தில அது இழிச்சவன் எழுதி விட்டிருக்கா? இந்தா குடி. என்னையும் ஏன்டா பார்க்குற? நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? ஜூஸை குடிச்சு முடிச்சிட்டுனா போய் வேலையை பாரு போ. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். போடா போய் வேலையை பாரு போ. நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே புரிஞ்சுக்கிறேன். நீ கிடச்சிக்க நான் தானே கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ அச்சு. என்ன எனக்கு நம்மளை பார்க்காமே போயிட்டான். லெமன் ஜூஸ் கொண்டு வந்துட்டு நம்மளை பார்க்காமே போயிருக்கான். வர வர பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம வேலையை காமிச்சாதான் நம்ம வேலைக்கு வருவான். என்னை பார்க்காம போகிற அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சு அவனுக்கு. பாட்டி பாட்டியும் கண்மணி எங்க காணோம்? பாட்டி எங்கடா காணோம்? மீனாட்சி எங்கடா இவ்வளோ காணோம்? இப்போதான் இங்கே நின்ன மாதிரி இருந்துச்சு. டேய் கண்ணா இங்கே நின்றுட்டு இருந்தா எங்கடா அவளை? என்கிட்ட கேட்டா என்னை பார்த்தாலே ஓடிடுறான். ஏன்ட்டு கேட்குறீங்க? நான் பார்க்கலம்மா. பார்க்கலையா? இப்போதானடா பூவை எடுத்துட்டு எங்கே போனா? இப்போதான் பார்த்தீங்க நின்றுட்டு இருந்தா. மீனாட்சி இந்த வரேன்ட்ட அத்தை. இவன் என்ன அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கான்? இங்கே நின்றுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கே போனேன்? என்ன வேறு ட்ரெஸ் மாற்றிட்டியா? ஆமாட்ட, அதில் கொஞ்சம் பால் கொட்டிடுச்சு, அதான் மாற்றிட்டேன்ட்ட. சொல்லுங்கட்ட. இதோ பூவை கொடுக்க தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ளே நீ எங்கேயோ போயிட்டியா? அதான் உன்னை காணோன்னு தேடினேன். கிளம்பிட்டியா? நீயும் தானே எங்க கூட வர? இல்லைத்த. அடி வாங்குவேன். எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்கிறேன். அதான் நல்லா தானே இருக்க. வா போயிட்டு வரலாம். இல்லைத்த தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி யார் தூக்கிட்டு போக போகிறா? இங்கே தான் இருப்பாங்க. வா போயிட்டு வரலாம். என் கூட வர சரியா? ஆமாம் கண்மணி எங்கே போனா? இன்னுமா சிவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கா? எவ்வளோ நேரம் ஆகுறது? பாட்டி அவளையும் தான் காணும் தேடிட்டு இருக்கேன். காணும் தான். பாட்டி அவளையும் காணுமா? பத்து இங்கே கொஞ்சம் வாயே. அம்மா சத்த மாதிரி கேட்குது. இதை கொஞ்சம் புடிடா. ஆமாம்மா பாட்டி சுத்த மாதிரி தான் இருக்கு. என்னன்னு பாருங்க. பத்து கொஞ்சம் சீக்கிரம் வா. இந்த வரேம்மா. பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டி
பூ வாங்கி வச்சுக்கோ. லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. ஹே என்ன கண்ணா, பூ வேண்டாமா? மீனாட்சி, கண்மணி கிளம்பிட்டா, இங்க இருக்கா பாரு, சீக்கிரம் வா. பூவை கொடுங்க, ஆ பூவை கொடுங்க, அத்தை கூப்பிடுறாங்க. இங்கே வந்து எடுத்துக்கோ. ம்ஹும், நான் மாட்டேன். மீனாட்சி, இன்னும் என்ன பண்ற? லேட் ஆயிட்டு இருக்கே. ம் கொடுங்க. எடுத்துக்கோ. ம் எடுத்துக்கோ. கண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க? இது வந்துட்டேண்ணா. ஹேய் ஓடியாச்சா? விளையாடாத கார்த்திக், நான் சொன்னது செய்ய. கார்த்திக் கேட்குறியா இல்லையாடா? நல்ல வேலை பார்க்க நம்ம எப்படி இந்த பக்கமாக போயிடலாம். கார்த்திக் என்கிட்ட அடி வாங்க போறடா. டேய் நான் சொல்லிட்டே இருக்கேன்ல. கயல், வந்துட்டியா? போச்சு. ஆமாத்த. இவ்வளோ நேரம் என்னடா பண்ண? நான் தான் உன்னை காலையிலே கிளம்பி வர சொன்னேன்ல. அம்மாவும் அண்ணனும் பாட்டியை கூட்ட ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களாமே. நீ ஏன் காலையிலே வரல? இல்லைத்த, அது வந்து சரி சரி, பாட்டி அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்களா? இப்போ தான் அம்மா கால் பண்ணி சொன்னா. 2 நாள் இங்கே இரு, என்ன அம்மா ஃபங்க்ஷன் அன்னைக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. சரியா? போ, சக்தி மேலே தான் இருக்கா. சரிங்க அத்தை. அச்சுமா, ஏன் இன்னும் நீ டிஃபன் சாப்பிடல? இதோ வரேன். மறந்து போயிட்டேன் பாரு. நீயும் வாடா, சாப்பிடலாம். பரவாயில்ல அத்தை, சக்தி கூட. நீ வா, அவ வர லேட் ஆகும். நீ வா, சாப்பிடலாம். லக்ஷ்மி, இங்கே கொஞ்சம் வாமா. வரேன் பெரியம்மா. கயல், வா. இந்த வரேன் அத்தை. என்னடி ட்ரெஸ் இது? ஏய், உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பார்த்து பேசுடி. அத்தை கூப்பிட்டாங்களா, நான் போகிறேன். உன்ன அச்சு விடுங்க. அச்சு என்ன பண்ணுறீங்க? யாராவது வர போகிறாங்க. வந்தா வரட்டும். அச்சு, என்ன ட்ரெஸ் இது? அச்சு. ஏற்கனவே உன் பின்னாடி லோலோன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். இதில் இப்படிலாம் வேற ட்ரெஸ் பண்ணி என்னடி இதெல்லாம்? இல்லை மேடம் கோமா வேற என் மேலே இருக்காங்களாம். கையா அச்சு விடுங்க, யாராவது வந்துட போகிறாங்க. இப்போ என்ன, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்றீங்களா நல்லா இல்லைன்றீங்களா? ஏன் நேற்று கடையில் பார்த்தோமே, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கவங்க தான் பிடிக்குமா? ஹே, அது ஏதோ சும்மா சொன்னானுங்கடி. இந்த ட்ரெஸ்ஸில் நீ வேற மாதிரி இருக்க. வேற மாதிரினா எப்படி? கண்டிப்பாக சொல்லணுமா? வேண்டாம். அச்சு முத கையெடுங்க. அடி பாவி, என்னடி பண்ண என்னைய? நான் என்ன பண்ணேன்? முத கையெடுங்க. நீ என்ன பண்ணியா? ஹே, இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? எதாவது உளராதீங்க. கையெடுங்க அச்சு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கல்ல? சரி சொல்லு, இப்போ என்ன பிளானு? மேடம் கோவமாக இருக்கதெல்லாம் ரைட் தான். இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி என்னடி பண்ண போகிறேன் நீங்க? ஹே, என்னால் முடியலடி. அது சரி, சார் எங்கே சுற்றி எங்கே வரீங்கன்னு தெரியுது. முத கையெடுங்க. அதெல்லாம் முடியாது. அச்சு விளையாடுதுங்க அச்சு. நான் ஏற்கனவே உங்களை ரொம்ப கோவமாக இருக்கேன். நீங்கள் மேலே மேலே பண்ணீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். எது நீ என் மேலே கோவமா? சரி, நம்பிட்டேன். பின்ன நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களை கொஞ்சுவாங்களா? ஹே, அது ஏதோ சும்மா விளையாட்ட பண்ண விஷயம். அதை இன்னும் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்க? ஓஹோ, எப்படி விளையாட்டா கேர்ள்ஸ்க்கு மார்க் போடுவீங்களா? இது நல்லா இருக்கே. ஏன் அச்சு அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரி, உங்கள் அச்சு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, அப்படியே இருக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ முத இடுப்புலேருந்து கையெடுங்க, அப்புறமா மற்றதை பார்க்கலாம். அது முடியாதே. அடுத்து அச்சு விளையாடாதீங்க. எல்லாரும் இருக்காங்க வீட்டில், யாராவது பார்த்தாங்க அவ்வளோதான். என் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் நல்ல பையனாக இருக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன். நீ தான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா
அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஆ இது நல்ல கதையாக இருக்கே. நான் பார்க்கணும் தானே போட்டு வந்தேன். அப்புறம் என்ன ரசிக்க விடு. சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஆ நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. சாருக்கு ரொம்ப தான் ஆசை. கையெடுங்க அச்சு. டே அச்சு, என்னடா வேணும் உனக்கு? ஹே கயல், அச்சு, அது எப்படிடா கரெக்டாக வர? என்னடா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லடா. எங்கே போனாலும் இப்படியே ஒரு பிள்ளையோட நிற்கிறீங்களேடா. நான் என் பாவம் உங்களை சும்மாவே விடாதுடா. இங்கே உன்னை பாட்டி கூப்பிட்றாங்க, வாடா. ஒரு பிள்ளையோட நிக்கிறோமா? என்னடா உளர்ற? ஆமாடா, நான் உண்மையை சொன்னா உனக்கு உளர்ற மாதிரி தான் இருக்கும். உன்னை பாட்டி கூப்பிட்றாங்க, வாடா. அச்சோ ஜூஸ் என் மேலே கொட்டிக்கிட்டேனே. போச்சு, என் ட்ரெஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆமாம், இவங்களை எங்கே காணோம்? அத்தை மறுபடியும் என்கிட்டயே ஜூஸை கொடுத்து விட்டாங்க. கொண்டுட்டு போய் கொடுக்கலான்னு வந்தால் ஜூஸை வேற கொட்டிக்கிட்டேனே. அம்மா வேற திட்ட போகிறாங்க. இவங்களை எங்கே காணோம்? எங்கே போய் தேடுறது? என்ன மறுபடியும் பாத்ரூமில் சவுண்ட் கேட்குது. இவ்வளோ நேரமாக குளிச்சுட்ருக்காங்க காலையிலேருந்து. சரி, அவங்க வந்து ஜூஸ் எடுத்து குடிக்கட்டும். நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இல்லை அம்மா நம்மளை பயங்கரமாக திட்டுவாங்க. அம்மாவுக்கு தெரியும் முன்னாடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். நம்ம கிளம்புவோம். இல்லைம்மா போய் தேன்கூட்டு பிச்சி பிச்சிய ஜீவக்க லட்சியமா காதல் என்ன கட்சி விட்டு கட்சி மாறும் காரியமா உன்னை சொன்ன தலகீழவுக்கி போட